ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்புங்கய்யா. ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், அதாவது உண்மையில் இவங்க யார், என்ன குணாதிசயம் வச்சிருக்காங்க, இவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்ங்க. சொல்லுங்க. காலச்சக்கரத்துக்கு நம்ம நிறைய விருச்சிகத்தை பற்றி பேசியிருக்கோம். இப்போ இதில் நீங்கள் இந்த தத்துவ ரீதியாக, ஏன்னா ஒரு ராசி மண்டலத்தில் ஜோசியராக பலன் சொல்லும் பொழுது அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா, விருச்சிகத்துக்குன்னா என்ன அடையாளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இது எபிசோடில் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லணும்னா போராட்ட வீரன் விருச்சிகம். போராட்டம். ஆமாம், வாழ்க்கை போராட பிறந்தவன். அதே மாதிரி எதிர்நீச்சல் போடுபவர். அப்போ இது அது ஒரு விளையாட்டாக செய்து முடிக்கப்பவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்காக வாழ்க்கையில் கஷ்டப்பட பிறந்தவன் நான் சொல்ல வரல. அதாவது உங்களுக்கு களம் அமைந்தால்தான் உங்கள் திறமைகள் வெளிப்படும். உங்களுக்கு களம் அமைகிறது, அதனால் எதிர்நீச்சல் போடுகிறீர்கள். போட வேண்டிய நிர்பந்தம், இவ்வளோதான் விஷயம். ஆனால் விருச்சிகம் அதிர்ஷ்டசாலிகள்னே சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் அவர்கள் ஒரு பக்குவத்தை வச்சிருக்கிறவங்கன்னு சொல்லணும். இப்போ ரகசியத்தை சொல்கிறவனை விட ரகசியத்தை காப்பாற்றுறவன் தான் அறிவாளி. கண்டிப்பாக. ரகசியத்தை சொல்கிறது ஈஸி, வதந்தி பரப்பி விடுறது ஈஸி, எல்லாத்துக்கிட்டையும் ஜோவியலாக இருக்கிறது ஈஸி. ஆனால் ரகசியத்தை காப்பாற்றி பக்குவமாக செயல்பட்டு எது செஞ்சால் நமக்கு அது வெற்றி வருங்கிறதுல தீர்க்கமாக செயல்படக்கூடியவர்கள் விருச்சிகம். சிறப்பு, அருமையாக சொன்னீங்க. ரகசியம்னு சொன்னால் விருச்சகம் வந்துடுது. ஏன்னா 8ஆம் இடமும் சரி. ஆனால் இப்போ பொதுவாகவே இந்த ரகசியங்கிறது எப்படிங்க அவங்ககிட்ட சொல்லிடலாம், சொன்னால் ரகசியமாகவே இருக்கும் கடைசி வரைக்கும். ஆமாம், காரணம் என்னென்னா சிந்தனைன்னு பேர். ஒரு ராசிக்கு அதனுடைய குணம் என்ன சொல்லுது, தன்னுடைய சிந்தனையை குறிப்பிடுது. அந்த சிந்தனை காலச்சக்கரத்தின் 8ஆம் பாவமாக இயங்குகிறது. இந்த 8ஆம் பாவம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது மறைபொருள், மறைக்கப்பட்ட உண்மை, அது மாதிரி தேவ ரகசியம் அல்லது விஞ்ஞான ரகசியம், எந்த வகையினாலும் அது வேலை செய்யும். ஏனென்றால் 8 என்பது 8க்கு 8 என்பது 3. காலச்சக்கரத்தினுடைய 3ஆம் இடம் என்பது பொதுவாக மனதை குறிப்பிடுவது. அந்த இடம் இவங்களுக்கு 8ஆ வருது. 8க்கு 8 தான் 3. அப்போ அப்படி ஒரு அதிசய ஒரு பிறவியாகவே நம்ம முடிச்சுக்கலாம். சிறப்பு சிறப்பு ஐயா. அதே மாதிரி இவங்களை ஆட்டி வைக்கக்கூடிய அந்த 144 தன்மைகள், அதாவது எல்லாருக்கும் அவங்களுடைய புள்ளி தான் முக்கியம். இப்போ விருச்சிகத்துக்கு புள்ளின்னு எடுக்கும்போது அங்கே குருவனுடைய ஒரு தன்மை இருக்குது, சனியினுடைய தன்மை இருக்குது, புதனுடைய தன்மை இருக்குது. குருவனுடைய தன்மையில் ஆரம்ப புள்ளியில் பிறக்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மீகம் சார்ந்து, சட்டத்திட்டம் சார்ந்து, நீதி சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து செயல்படுவார். அது ஒரு கணக்கு. அதே சனியினுடைய ஆதிக்கத்தில் அனுஷத்தில் பிறக்கிறவங்க அப்படிங்கிறது சர்வீஸ். எனக்கு பெருசாக நாலேஜ் எல்லாம் இல்லைங்க, ஆனால் நான் சர்வீஸ் பண்ணி சாய்ச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இவங்க. அதே புதனில் வர்றவன் நான் டெக்னாலஜிலேயே எல்லாம் செய்வேன், அது மேதாவித்தனத்தினால நான் சாதிப்பேன், அறிவை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க. அப்போ இந்த பொட்டன்ஷியலோட தான் அந்த 144 செயல்படும். இப்போ விருச்சிகத்துக்கூட 12 ராசியை கனெக்ட் பண்ணுறது ஒரு 12. விருச்சிகத்துக்கு 2ஆம் இடமான பேச்சு, தனம், குடும்பம், எந்த பொருளையும் தன்னோடு சேர்த்து கொள்வது, கேஷ் இன் ஹேண்டு, அது மட்டும் இல்லை இவங்களுக்கு ஒரு வாய்ப்பாட்டு திறமைகள், இதையெல்லாம் வளர்க்குறவர் 2ஆம் இடம். அந்த 2க்கும் 12ஓட தொடர்பு உண்டு. இந்த 2ங்கிற தனுசு இவங்களுடைய பொருளை குறிக்குது. அந்த பொருள் எப்படி வருது அப்படிங்கிறத 12 விதமாக நம்ம பார்க்கணும். தனுசு கும்பத்தோட, மகரத்தோட, தனுசு கும்பத்தோட, தனுசு மீனத்தோட, இப்படியே 12ஓட தொடர்பு வச்சா அது ஒரு 12. அதே மாதிரி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம், அது ஒரு அறிவு. அது வீர தீர பராக்கிரமத்தை எப்படி அனுபவிப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறதுக்கு 3ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனாலங்க? 7ஆம் இடம் தான் சொல்லுவாங்க. அதுதான் வீரியஸ்தானம். ஓகே. அப்போ இன்னைக்கு விவாகரத்துகள் நடக்கிறதுல மெயினான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் செக்ஸுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
அப்போ அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 3ஆம் இடம் வந்து வீரியஸ்தானம் வலுவாக இருக்கணும். இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 3ஆம் இடம் வலுவாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு 3க்கு 8 12 என்ன, இப்படி 3க்கு 1 என்ன, 3க்கு 2 என்ன அப்படின்னு அந்த மகரத்திலிருந்து 12ஓட தொடர்பு படுத்தி பார்க்கும். இப்படி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் சொல்லணும்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் 12 12ஆக பெருக்கி 144 இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த 144 தத்துவம். இப்போ வந்து இவங்களுக்கு 1 5 9ன்னா எது வரும்? நீர் ராசி வரும். விருச்சிக ராசி, கடகராசி, மீனராசி. இதில் வந்து ஆன்மீகம் ஒளிந்திருக்கிறது, உறவுகள் ஒளிந்திருக்கிறது. இந்த இடங்கள் வந்து 8 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் இது சிறப்பாக இருக்கும். அது 2ஆம் இடம் என்பது, 6ஆம் இடம் என்பது, 10ஆம் இடம் என்பது நெருப்பு ராசியான தனுசு, மேஷம், சிம்மத்தில் இருக்குது. அதில் இருக்கிற நட்சத்திர தொடர்புகள் வந்து 8 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணை, எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையும்? அதான் விருச்சிகம் அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு 8ஆக வர்றதுனால அவங்களுக்கு 7ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமாக மாறுறதுனால பொருள்பற்றான வாழ்க்கை துணை அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். அதாவது அப்படி பொருள்பற்ற இருக்கக்கூடிய நபர்களோட தான் அதான் அப்படின்னு இல்லை, வரக்கூடிய கணவனோ மனைவியோ காசு தான் பிரதானம்னு நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ காசு இருந்தால் நம்ம வந்து தாம்பத்தியம் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு இன்வால்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் அந்த குடும்பம் நடத்துவாங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சம்பாதிக்க முடியாமல் போகிறவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் இல்லையா? இப்போ கணவனாக இருந்தால் மனைவி வீட்டிலேருந்து ஏதாவது ஆதாயம் வருதா அப்படி பார்க்குற ஒரு நோக்கத்தையும் உண்டாக்கி. ஸோ அதனால் இது வந்து இந்த ஏன் வந்து வாழ்க்கையில் ஜாதகத்தில் அந்த காலத்திலிருந்தே செவ்வாய் தோஷம் சுக்கிரனை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்துக்கு வச்சாங்க அப்படின்னா, விருச்சிகத்துக்கு 7ஆம் இடம் வந்து சுக்கிரன், மேஷத்துக்கு 7ஆம் இடமும் சுக்கிரன், அதே மாதிரி ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் செவ்வாய், துலாத்துக்கு 7ஆம் இடம் செவ்வாய். இதுதான் இந்த செவ்வாய் சுக்கிரன் தான் குடும்பஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம், கணவனுடைய ஆயுள், மனைவியினுடைய ஆயுள், அந்த ஒற்றுமை, இதையெல்லாம் குறிக்கிறதுக்கு செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷனை உருவாக்குறதே இந்த 4 ராசி தான். ஸோ அந்த வகையில் விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் உயிர்பற்றாக இருக்கிறத விட பொருள்பற்றான வாழ்க்கை துணை இருக்கும். அதில் வாழ்க்கை துணை அப்படின்னு வரக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் முக்கியத்துவம். இந்த கிரகங்கள் கெடாமல் இருக்கணும். சூரியன் 8ல் போகாமல் 12ல் போகாமல், செவ்வாய் 8 12க்கு போகாமல் இப்படி இருக்கணும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் தசைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியவர், அதை நாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. இல்லை இவங்களுக்கு கெட்ட கிரகம்னு சொல்லக்கூடியது ராகுவும் குருவும். அது போய் 7ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ அல்லது 5ஆம் இடத்துலையோ உட்கார்ந்தா கூட அதில் பிரச்சனை வந்துடும். அப்போ திருமணஸ்தானம் இதைத்தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் சுத்த ஜாதகம்னு சொன்னாங்களோ ஒழிய கிரகமே 7ல் இல்லாமல் இருந்தால் சுத்த ஜாதகம்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ராகு கேது இல்லை, செவ்வாய் இல்லை, எனக்கு சுத்த ஜாதகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இங்கே உள்ளுக்குள்ள சர்க்கியூட்டில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி, தொழில், புகழ் இதெல்லாம் இவங்களுக்கு எப்படிங்க அமையும்? நல்ல பதவி அப்படின்னாலே சிம்ம ராசியாக விழுகுது. இவங்களுடைய கௌரவம், இவங்களுடைய அதாவது இப்போ ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட அதில் ராஜாவாக செய்கிறது, யூனிக்காக தெரியிருக்கு. அதாவது நான் வந்து அதிகாரின்னா அதிகாரி, இந்த ஒரு பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அதை வந்து நான் அதற்கு தகுந்த ஆளுன்னு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிற குணம் விருச்சிகத்துக்கு உண்டு. அதனாலேயே விருச்சிகம் வந்து நிறைய சாதனைகள் செய்வார். அப்படிப்பட்ட வகையில் அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து கேது, சுக்கிரன், சூரியன். அப்போ இந்த 3 கிரகம் நல்லா இருந்தாலே போதும். கேது நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருந்தால் இன்னும் பலம். இப்போ அஸ்வினி மகம் மூலத்தில் கேது இருந்தாலும், பரணி பூரம் பூராடத்தில் சுக்கிரன் இருந்தாலும், கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் சூரியன் இருந்தாலும் இவங்க மிகப்பெரிய பதவி, புகழ், வளர்ச்சிகள் எல்லாமே அடைவாங்க. சார் அப்படி இல்லாதவங்க அடையிறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வேற திசை நடக்குது இல்லையா, அந்த கிரகம் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கணும். இந்த 2 6 10க்குள்ள கேது, சுக்கிரன், சூரியன் நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகம் இருக்கோ அந்த திசை நடக்குதோ அதுவும் அள்ளி கொடுக்கும். அதனால் பணம் தருங்கிற விஷயம் வந்து பெரிய சப்ஜெக்ட்.
அந்த 144ஐயும் இப்போ சொல்லணும்னா நமக்கு நேரம் பத்தாது. கண்டிப்பா. இப்போ 2ஆம் இடம் அப்படின்னா பணம் வருது. ம். இப்போ நீங்கள் வந்து அனுஷத்தில் பிறக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு சுக்கிரன் தான் காசு தர்ற கிரகம். இப்போ அந்த சுக்கிரன் இந்த 12 பாவங்களில் இருக்கிற நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, ம். அதில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா, அந்த தொடர்பின் மூலமாக உங்களுக்கு பணம் தருவார்னு எடுக்கணும். இப்படி தான் சர்க்கியூட் இருக்கு. புரியுது, புரியுது. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வலி வேதனை அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுங்கய்யா? அதாவது பாருங்க, இயற்கையில் செவ்வாய் வந்து ஒரு நல்ல சேனாதிபதி மாதிரி, ம். தளபதி. அப்போ அவருக்கு வந்து 8ஆம் இடம் வந்து புதனாக வருது. அப்போ புதன் வந்து ஒரு மாதிரி நாலேஜ் அப்படிங்கிறதே இவங்களுக்கு எதிரியாக இருக்குது. ஆனால் அதே புதனுடைய நட்சத்திரம் தான் விருச்சிகத்தில் இருக்குது, கேட்டையாக இருக்குது. 159 கான்செப்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வலி வேதனை வந்து இப்போ ஒருத்தர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா, பெரிய படிப்பை கூட கஷ்டப்பட்டு படிக்கிற திறமை இருக்குன்னா அது விருச்சிகம் தான். ரொம்ப டாஸ்க் எடுத்து நான் வந்து சாதிப்பேன் அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு விருச்சிகம் தான். பட் அதே நேரத்தில் இந்த 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ ஏதாவது ஒரு நல்ல கிரகங்கள், இப்போ கல்வியை தர்றது அப்படின்னாலே சனியும் புதனும் தான், குருவையும் எடுத்துக்கலாம். இந்த 3 கிரகங்கள் போய் இந்த 8லேயோ 12லேயோ இருந்து அந்த உட்கார்ந்த நட்சத்திரமும் கெட்டு போச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப வலி வேதனை அனுபவிப்பாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா அகம் சார்ந்து வலி வேதனை, ஆரோக்கியம், உறவுகளால் துன்பங்கள், இப்படி அவமானங்கள், வலி வேதனை வரும். இன்னும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பெரிய நஷ்டங்கள், கஷ்டங்கள், வேலையில் வந்து முன்னேற்றம் இல்லை, நான் செய்கிற வேலை அத்தனையும் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுது, அடுத்தவங்க அதை வச்சு பேர் வாங்குறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லை, இப்படின்ற நிலைமை வர்றதுக்கு இந்த 8, 12ல் இருக்கிற நட்சத்திரமும் காரணம். நமக்குண்டான நட்சத்திரம் போய் 8, 12ல் உட்கார்றதும் காரணம். அதாவது சனி புதன் 8, 12ல் இருக்கக்கூடாது. ராகு குரு 8, 12ல் இருந்து வலுக்கக்கூடாது. இவ்வளோதான் சூத்திரம். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரங்கள் என்னங்கய்யா இருக்கு? கண்டிப்பாக விநாயகர் தான் அள்ளி தருவார். அதாவது கிட்டத்தட்ட பகுதி, அதாவது விருச்சிகத்தில் பகுதியில் ஒரு 4 பாத்துக்குள்ளே பிறந்தவங்க, 5 டிகிரிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு விநாயகரை பிடிச்சிக்கணும். ஓம் கம் கணபதையே நமக, இதுதான் மூல மந்திரம். அது மாதிரி விநாயகருக்குண்டான ஒரு சேத்திரங்களுக்கு போகிறது, அசுவனி மகம் மூலம் போன்ற நட்சத்திரங்களின் குறியீடுகளை இயக்குவது. இப்போ அஸ்வினின்னா சரஸ்வதி, எட்டிமரம், பறவை வந்து ராசாளி, மிருகம் வந்து ஆண் குதிரை. அதே மாதிரி மகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் ஆண் எலி, ஆண் கழுகு. அதே மாதிரி மகத்துக்கு பித்திருக்கள். அதே மாதிரி நம்ம மூலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைரவரை வழிபடலாம். அதே மாதிரி மூலத்துக்கு உண்டான மரங்கள், ஒரு மாமரம், மூலத்துக்கு உண்டான ஒரு மிருகம், பெண் நாய். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அரவணைச்சு போகணும். அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது, இது மாதிரி இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கூட நம்ம லோகோவாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எனர்ஜைஸ் பண்ணணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த பகுதிக்கு மேலே விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் தான் மெயின் வரும். அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா ஓம் ஸ்ரீம் தான் பீஜ மந்திரம். மகாலட்சுமியினுடைய பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம். இப்போ இந்த சுக்கிரனுக்கு யார் பிரதிநிதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணமாகாத கன்னிப்பெண்கள். அவர்களுக்கு மேக்கப் செட்டு வாங்கி கொடுக்கணும். அந்த காலத்தில் சௌபாகிய திரவியம்னு பேர். காதோல கருமணி, மஞ்சள் குங்குமம், வளையல், கண்மை, கண்ணாடி, சீப்பு எல்லாம் கொடுத்த காலம் போய் இன்றைக்கி லிப்ஸ்டிக்கு, சென்ட்டு பாட்டிலு, மேக்கப் செட்டு இப்படி கொடுத்துட வேண்டியதான். இப்படி கொடுத்தாச்சுன்னா அந்த சுக்கிரனுடைய மகிழ்ச்சியை சுக்கிரனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். இந்த நபர்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம். அதே மாதிரி சேத்திரத்துக்கும் மகாலட்சுமி சேத்திரங்களுக்கும் போயிட்டு வரலாம். ஓம் ஸ்ரீம் வந்து பீஜ மந்திரம் பெஸ்ட். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க.